வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தேங்காய் பூரண கொழுக்கட்டை. அதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசி இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் தேவைக்கு உப்பு, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேவை. இந்த 4ம் நமக்கு மேல் மாவுக்கு தேவை. அடுத்து நம்ம பூரணம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்ப்போம். 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1 கப்பு தேங்காய் கரெக்டாக இருக்கும். ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சுக்கு பொடி, 1 சிட்டிகை உப்பு, ஒரு 2 ஸ்பூன் நெய் தேவை, ஒரு 2 ஸ்பூன் உடைச்ச முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது கட்டாயம் போடணும்னு அவசியம் இல்லை. 1 கப்பு தேங்காய்க்கு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரையில் மண் எதுவும் இல்லை, அதனால் நான் அப்படியே எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரை எடுக்கிறதா இருந்தால் அதை ஒரு 1/4 கப்பு தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப்பு பச்சரிசி மாவை சேர்த்துட்டேன். 1 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதித்த தண்ணியில் நம்ம தேவைக்கு உப்பு, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அதை மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த மாவில் சேர்த்து நல்லா கிளறணும். கிளறினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெயை மேலே நம்ம ஊற்றி அதை அப்படியே கரண்டியால் அமுக்கி விட்டு அதை ஒரு நம்ம 20 நிமிஷம் மூடி அப்படியே வச்சிடணும். அது அந்த ஆவி சூடுலே இருந்து நல்லா வேகும். இனி நம்ம பூரணம் செய்யலாம். 1 கப்பு தேங்காவை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூட 4 ஏலக்காயோட விதைகளை மட்டும் சேர்த்து கொஞ்சம் பவுடர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு அதை சேர்த்து கொஞ்சம் செவக்க வறுக்கணும். அது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த தேங்காய் ஏலக்காய் அதையும் சேர்த்து கொஞ்சம் செவக்க வறுக்கணும். இப்போ அது கூட 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி, 1 சிட்டிகை உப்பு, 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இதில் தண்ணி சேர்த்தா போதும். அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. கொஞ்ச நேரத்தில் அந்த நாட்டு சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி கிடைக்கும். ரொம்ப நேரம் இதை கிண்டக்கூடாது, ரொம்ப ஹார்டாயிரும். கொஞ்ச நேரம் இந்த கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வைக்கணும். எனக்கு 1 கப்பு மாவுக்கு 10 உருண்டைகள் கிடச்சிருக்கு. பூரணத்தையும் 10 பிரித்து நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு உருண்டை மாவை எடுத்து அதை கிண்ணம் போல் நம்ம ஷேப்பாக பள்ளம் மாதிரி வச்சு அதுக்குள்ளே ஒரு உருண்டை பூரணத்தை வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன். இதை நம்ம இட்லி சட்டியில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வச்சுட்டு குறைஞ்ச தீயில் ஒரு 10 நிமிஷம் இதை வேக விடணும். அவ்வளோதான், ரெடி ஆயிரும். இந்த மெத்தடில் நம்ம இந்த மெத்தடில் மேல் மாவு நம்ம செய்யும்போது கொழுக்கட்டை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மேல் மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இனி நம்ம அடுத்த வீடியோவில் வேறு கொழுக்கட்டை ரெசிப்பியில் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கக்கூடிய மேல் மாவு எப்படி செய்யலாம்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.